நன்றி. அடுத்தபடியாக சமூக சேவைகளில் தனக்கென தனி முத்திரை பதித்து தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசின் விருது பெற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் திரு எம் இருளப்பன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஃபவுண்டர் டிவிஎம் சேவா பாலம் ட்ரஸ்ட், சென்னை. உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே. என்னை உலகில் அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையருக்கும் எனது மானசீகமான குருவுக்கும் இந்த நல்ல நாளில் நல்ல வேளையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேசிய ஒருமைப்பாட்டு கழகமும் நவீன் ஃபைனான்ஸ் இணைந்து நடத்தக்கூடிய விண்ணை தொடும் விழாவிற்கு வருகை தந்து தலைமை பொறுப்பை ஏற்று தலைமை உரை ஆற்றி அமர்ந்துள்ள அன்பு மாமா திரு அமீர்கான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ராஜா அவர்களே, இந்த பீக்ஸ் எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் அழகப்பன் சாருடைய புதல்வர் அண்ணாமலை அவர்களே, ரொம்ப நேரம் அவர் பேசியிருந்தாலும் மருத்துவருடைய கருத்தை நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இந்த அவையில் நம்ம இடத்திலே உரையாடி மகிழ்ச்சி ஊட்டி எல்லா மந்திரத்தையும் சொல்லிக் கொடுத்த ஐயா டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பக்கம் அண்ணன் ராமோகன் அவர்கள், நான் ஒரு தடவை ஐயா பெரியவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய வீட்டில் அவரை சந்தித்தேன். அவரை பேசும்பொழுது அமீர்கான் மாமா அவர்கள் காந்திய சிந்தனையை பற்றி அவரை ஒப்பிட்டு அவரை பேசினார். அது மாதிரி மாமா அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் பேச்சை நான் உற்று நோக்கினேன். அந்த காலத்தில் பெரியவர் சட்டநாத கரையாளர் அவர்கள்னா காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் KT ராமச்சந்திரன், செல்லப்பாண்டியன் ஐயா அவர்கள், இப்படி அந்த கால வரிசையில் இருக்கக்கூடியவர் தான் அவருடைய தாத்தா அவர்களே. இந்த நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் வாசுதேவன் அவர்கள் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டோனையும் சொன்னார். ஸோ அவருடைய வாழ்த்துறையை விரும்பி கேட்டேன். மிஸ்டர் வாசுதேவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம்மளுடைய தொழிற்சங்கனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அது INTUC தொழிற்சங்கத்தினுடைய சகோதரர் தலைவர் சிவபிரகாசம் அவர்களே, திரு ஆனந்த் ஆறுமுகம் அவர்களே, பாலத்தினுடைய நிர்வாகிகளான துபாய் ரமேஷ் அவர்களே, பழனியப்பன் அவர்களே, மல்லிகேஸ்வரி அவர்களே, சுபாஷினி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள வெற்றியாளர்களே, வெற்றியாளர்களே, அருமை குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நேரம் இல்லாத காரணத்தினால் பாலம் என்பது உதவி தேவைப்படுவரையும் உதவி செய்யப்படுவரையும் இணைப்பது தான் பாலம். இதுதான் எங்களுடைய கொள்கை. இந்த கொள்கையை பின்பற்றியவர்கள் அரசினுடைய விருதை டாக்டர் கலைஞர் ஐயாவிடமும் நான் வாங்கியிருக்கிறேன் அரசு விருதாக. அடுத்து தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களிடமும் அரசு விருதை வாங்கியிருக்கிறோம். ஆளுநர் அவர்களிடையும் சிறந்த விருதை வாங்கியிருக்கிறோம். இப்பொழுது சர்வதேச விருது கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் இந்தோனேஷியா பிரதமர் நெல்லையிலே நடைபெற்ற விழாவிலே ஆயக்குடி என்ற கிராமம் ஒன்று தென்காசி அருகில் உள்ளது. அதில் அமர் சேவா சங்கத்திற்கும் DVM சேவா பாலத்திற்கும் கிடைத்த ஒரு நல்ல நிகழ்வை, அந்த நிகழ்வில் எங்களுக்கு ஒரு சர்வதேச விருதும் கிடைத்தது என்பது இந்த மாதிரி மேடைகளில் நாம் எல்லாம் வாங்கி நமக்கு உற்சாகத்தை எழுப்ப நீங்களும் வாங்குவீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெயஹிந்த். அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு நல்ல பிளெஸிங்ஸை எதிர்பார்ப்போம். தமிழக அரசின் விருது பெற்ற
அந்த கடைகோடியில் இருக்கக்கூடிய நிறைய மண்ணின் மைந்தர்கள் இருக்கார் என்று சொன்னேன். அவருக்கு எனக்கு ஒரு பாலம் இருக்கிறது. சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலே நான் தொழிற்சங்கத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய காலத்தில் அவர் எங்கள் பகுதியில் மணலிலே அவர் ஆய்வாளராகவும் ஏசியாவும் இருந்தார். எங்களுடைய உறவுகளை மேம்படுவதற்காக பாடுபட்ட ஒரு மாமனிதர், நேர்மையான அதிகாரி என்று அது உள்ளபடியே உண்மை. திரு ராஜாராம் அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். நம்ம இருளப்பன் சார் பேசும்போது ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தோடு தன்னுடைய பேச்சை முடித்தார். கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சர்வதேச அளவில் விருதுகள் பெறுவீர்கள் படிப்படியாக அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பிளெஸிங் கொடுத்துருக்காரு சார். அவருக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல்களை கொடுக்கலாம். அடுத்தபடியாக காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் திரு சி ராமு. அடுத்தபடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் திரு பி சிவபிரகாசம் அவர்கள் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு INTUC அவர்களை பேச வருமாறு உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியில் அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் விருது பெற காத்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது வழங்கும் விழாவிற்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்ததுக்கப்புறம் என்னுடைய சுய வாழ்க்கையை அது உங்களுக்கு ஒரு சில படி உதவுன்றதுனால இதை நான் சொல்கிறேன். நான் நீங்கள் உட்கார இடத்துல தான் நான் இருக்க வேண்டிய ஆள். ஆனால் இந்த மேடையில் என்னை உட்கார வச்சது, என்ன அலங்கரிச்சது இங்கே இருக்காங்க டாக்டர் அமீர்கான் அவர்களுக்கும் அதை ஊக்கப்படுத்த அண்ணன் வாசுதேவன் அவருக்கும் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, என் வாழ்க்கையில் எதுவுமே நினச்சி பார்க்க முடியாதது எல்லாமே நடந்துடுச்சு. அதாவது நம்ம வயசுக்கு மீறி நான் இன்றைக்கி INTUC மாநில தலைவராக இருக்கேன். INTUC தொழிற்சங்கத்தை மாநில தலைவராக எல்லாருமே 70 வயசு 80 வயசுன்னுவாங்க. என்னை பார்த்தா யாரும் நம்ப மாட்டாங்க. எதுக்கு நான் இந்த இடத்துக்கு நான் உயர்ந்து வந்திருக்க சொல்லுறேன்னா, நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் சகோதரருக்கு முன்னாடி சொன்னார் செய்யார் பக்கத்தில் இருக்கேன். செய்யார் பக்கத்தில் அந்த 10 கிலோமீட்டர் இந்த வீடு நம்பேடு கிராமம். நான் இதே சென்னைக்கு வரும்போது நான் 2000 வந்தேன். எங்கள் அப்பா ஆசிரியர். எனக்கு 10 ஏக்கரை சொத்து இருந்தது. நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ 10th முடிச்சுட்டு சென்னைக்கு வந்த காரணம் என்னென்னா, படிக்கிறதுக்கோ ஒன்றுத்துக்கோ இல்லை, சென்னைக்கு வரணும், சென்னை பார்க்கணும், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு எனக்கு அதுதான் ஆசை. ஏன்னா எனக்கு முன்னோருங்க எனக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே என்னை யாருமே சென்னைக்கு கூப்பிட்டு வர மாட்டாங்க. எனக்கு சென்னைக்கு வரணும்னு ஆசை. எப்படி வருது, எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். எங்கள் அப்பா வந்தவாசி பஸ் ஸ்டாப்பில் என்னை ஹாஸ்டலில் நான் 10th படிச்சுட்டு உடனே என்னை ஊருக்கு கூப்பிட்டு போகிறப்ப நான் சென்னைக்கு தான் போவேன்னு சொன்னேன். நான் விவசாயம் குடும்பம், எனக்கு விவசாயம் தெரியும். விவசாயம் தெரிஞ்சப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு எங்கள் அப்பா அந்த பேகை வந்தவாசி பஸ் ஸ்டாப்பில் நீ எப்படின்னா தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டு என்னை பஸ் ஸ்டாப்பில் விட்டு நான் பின்னாடி ஊருக்கு போகணும்னு நினச்சார் அவர். நான் பஸ் ஏறி 40 ரூபா இருந்தது. அதை எடுத்து நான் சென்னைக்கு வந்தேன். நான் செங்கல்பட்டு வந்தேன். நான் முதல் முறையாக ட்ரெயினை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து டிக்கெட் எடுத்துன்னு தாம்பரம் போனேன். எங்கே போகிறதுனே தெரியல. எனக்கு சித்தப்பா ஒருத்தர் ஊரப்பாத்தில் இருந்தார். அவர் ஒரு கொத்தனார். எனக்கு விவசாயம் தெரியும். அப்போ நான் லீவில் 10th லீவில் வரும்போது நான் அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், எனக்கு சென்னையில் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும். அவர்கிட்ட நான் உங்கள்கிட்ட கொளுத்து வேலைக்கு வரேன், நான் பெரிய ஆள் வேலைக்கு வரேன்னு சொன்னேன். நான் அப்போ எனக்கு சம்பளம் வெறும் 90 ரூபா, ஒரு நாளைக்கு 90 ரூபா. எனக்கு சம்பளமே கிடையாது. வாரமான எனக்கு சென்னையை சுற்றி பார்க்கணும், அவ்வளோதான். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இல்லை, சென்னையை சுற்றி பார்க்கணும். சென்னையை சுற்றி பார்க்கணும் அதுக்குன்னா வாரமான எனக்கு சனிக்கிழமை வரைக்கும் நான் திங்கக்கிழமை சனிக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சுற்றி பார்க்கறதுக்கோசம் அந்த 6 நாள் வேலை செய்வேன். எனக்கு சம்பளமே நான் வாங்க மாட்டேன். வெறும் 100 ரூபா வாங்கிட்டேன். என் சித்தப்பாவிட்ட வாங்கிட்டேன். அதுக்கு என் அவர் சொந்த பங்காளி அவர்கிட்ட வாங்கிட்டு தாம்பரம் வருவேன். தாம்பரத்தில் ஐஸ்கிரீம் அவங்க 5 ரூபா வாங்குவேன். அங்கேருந்து பீச் ட்ரெயின் இதே ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெயின்லேயே சுற்றிட்டு இருப்பேன். நான் எனக்கு ஒரு புது அனுபவம், புது உலகம். இந்த உலகத்தில் வாழணும். அடுத்தது நான் நினச்சேன் நம்ம இங்கே வாழ்ந்துட்டோம், அடுத்து இங்கே தான் படிக்கணும். அதுக்கு அடுத்தது குடுவாஞ்சேரியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்தேன். நான் எங்கள் அப்பா சேர்க்க மாட்டாங்க. என்னை 2 வருஷம் என்ன பண்ணுறேன்னு தெரியல யாருக்கும்.
நான் மெட்ராஸில் வாழணும் இது மட்டும் தான் என் மைண்டில் இருந்தது. மெட்ராஸில் வாழணும், வேறு எதுவுமே என் மைண்டில் கிடையாது. நம்ம வீடு வாங்கணும் எதுவுமே எனக்கு மெட்ராஸில் வாழணும். மெட்ராஸ்லேருந்து என்னை யாரும் ஊருக்கு கூட்டின்னு போகக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே இருந்து எங்கள் தாத்தா, எனக்கு எங்கள் அப்பாவுக்கே தெரியாமல் எங்கள் தாத்தாவை கூட்டின்னு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் பயாலஜி இது குரூப் சேர்த்தேன். நான் பயாலஜி குரூப் சேர்த்தேன். அடுத்தது நான் வந்து +2 பாஸ் பண்ணிட்டேன். +2 பாஸ் பண்ண கொஞ்சம் நஞ்சம் பாஸ் பண்ணல. நான் காலையில் நமக்கு இங்கே இருக்கிற இடம் கிடையாது. பால் போகிறதுக்காக நாங்கள் ஸ்கூலில் ஹாஸ்டலில் சேர்ந்துக்கிட்டேன். இங்கே நமக்கு செலவுக்கு பணம் வேணும். உடனே நான் பால் போகிற பக்கத்தில் வந்து ஒரு டீ கடை இருந்தது. உங்கள் பால் என்ன போடுறதுக்கு நான் வரட்டுமான்னு கேட்டேன். நான் மாதம் 150 ரூபா சம்பளம். அவங்க என்ன பண்ண, ஒரு நைட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க. 350 ரூபா சம்பளம், ஒரு வேளை சாப்பாடு, 200 ரூபா சாப்பாடு, 150 ரூபா சம்பளம். எனக்கு தான் மெட்ராஸில் இருக்கணும். அடுத்து அவங்க என்ன பண்ணால் அதே டீ கடையில் மாடியில் எனக்கு ஒரு கொட்டா போட்டு எனக்கு கொடுத்தாங்க. சுமாராக படிச்சு காலையில் வெடிகாலம் பால் போடுவேன், ஸ்கூல் போவேன், நைட்டு வருவேன், தண்ணி எடுப்பேன். ஒரு குடம் 4 ரூபா. அந்த தண்ணிக்கான எடுத்து அது என் செலவு ஓட்டிக்கிட்டே இருப்பேன். நான் ஊருக்கு நான் இது வரைக்கும் சொந்த வீடு யாருக்கிட்ட இன்றைக்கி வரைக்கும் நான் யாரும் எனக்கு இந்த உதவி செய்யலை. பெற்றவங்களை யாரும், நான் என்னுடைய உழைப்பில் தான் இருக்கிறேன். +2 முடிச்சிட்ட உடனே +2 முடிச்சோன்னா அடுத்தது காலேஜ் சேரணும். எல்லாமே இங்கே அடுத்தது காலேஜ் சேரணும்னு சொல்லிட்டு நான் வேல்ஸ் காலேஜ் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி சேர்ந்தேன். நான் பாஸ் பண்ணிவிட்டு வேல்ஸ் காலேஜ் மைக்ரோபயாலஜி சேர்ந்த உடனே அடுத்தது என்ன பண்ணோம், லாஸ்ட்டில் எப்படியாவது படிக்கணும் சொல்லி படிக்கணும், நல்லா படிக்கணும். எனக்கு இங்கே மெட்ராஸில் வாழணும், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு மெட்ராஸில் வாழணும். வாழறதுக்கு நான் தேவை. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்ம சொத்து, எனக்கு மெட்ராஸில் வாழணும், யாரோடைய உதவி இல்லாமல் வாழணும். அடுத்த அறிமுகம் +2 நான் முடித்த உடனே காலேஜ் போகிறேன். ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு குருநாதர் எனக்கு கிடைச்சார். அவர் மூலியமாக போகும்போது அவர் கூட அமைச்சருங்க பழக்கமாகறாங்க. அடுத்தது இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஐயா, அவர் வீட்டுக்கு நான் நேராக போவேன். நான் அவருடைய ஓட்டுநர் நேராக எப்பவும் இப்போ கூட நான் பேசுவேன். நான் எல்லா தொடர்பும் அதான் என் வயசுக்கு என்ன எதுவுமே ஒரு மிராக்கல் மாரி என் வாழ்க்கையில் நடந்தது. எல்லாமே ஒரு அதிசயம். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கூட விருது வாங்குறீங்கன்னு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எதுவுமே மிஞ்சி நான் உயிர் போகுதுங்க. உயிர் போனால் எல்லாம் போயிடுச்சு. ஒரே வார்த்தை, எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த மேடையில் நீங்கள் இங்கே உட்காருவீங்க. ஏன்னா எப்போ வாழ்க்கையில் எதுவுமே சோர்ந்துருக்கூடாது. ஐயோ இது போயிடுச்சு, நஷ்டமாச்சு. எவ்வளோ நஷ்டமாட்டுங்க. பாண்டிச்சேரியில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். 3.5 கோடி ரூபா லாஸ். டிவி நியூஸில் வருது பார்க்குறேன். எதுவுமே சரி பார்த்துக்கலாம் விடுன்ட்டேன். நான் எங்கள் சொத்து எல்லாம் அடமானம் போட்டு அந்த ஆரம்பித்தேன். 2021 வந்தேன். கோர்ட்டில் வந்து ஒரு 3 மணிக்கு அந்த பணம் கட்டலைன்னா 4 மணிக்கெல்லாம் 5 மணிக்கு ஆர்டர் கொடுத்துருட்டாங்க. நான் எதுவுமே சரி பார்த்துக்கலாம் விடுன்றேன். கரெக்டாக 1:30 மணிக்கு ஒருத்தர் வந்து எனக்கு பணம் தரேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 13 லட்சம் தான் கொடுன்னு கொடுத்தாரு. அப்போவே ஆக்சிஸ் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி லாஸ்ட்டில் எல்லாமே அது எப்படி எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம சோர்ந்துட்டோன்னா ஐயோ நம்ம அந்த சோர்வே வந்து நம்மளை பலவீனப்படுத்திடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு கார் வாங்கணும். இப்போ நான் வச்சுருந்த 14வது காரு மெட்ராஸுக்கு வெறும் 40 ரூபாய் எத்தனை வந்த ஆள், மெட்ராஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஆள். நீங்கள் மெட்ராஸில் எனக்கு தெரியாத ஆள் கிடையாது, தமிழ்நாட்டில் எனக்கு தெரியாத ஆள் கிடையாது. இந்தியா லெவலில் என்னை எடுத்து போய் சேர்த்தது அண்ணா டாக்டர் அமீர் அண்ணா அவர் தான். இன்றைக்கி எல்லா ஸ்டேட்டு தலைவரும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலத்தையும் எனக்கு ஆள் இருக்காங்க. அண்ணன் வாசுதேவன் அவர் 2 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த தொழில் நம்ம ஐஎன்டிசி பெரிய லெவலில் வளர்க்கணும். எல்லா ஸ்டேட் தலைவரும் இன்றைக்கி நீங்கள் போன இந்தியா லெவலில் போனீங்கன்னா எனக்கு தெரியாது, நமக்கு எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு எனக்கு ஆள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலான்றது தான். நீங்கள் கூட நீங்கள் எல்லா தொழில்துறை பல்வேறு துறையில் வந்திருப்பீங்க. எல்லோரும் வந்து இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கிடைக்காதது ஆசைப்படுங்க, அது கிடைக்கும். அது சின்னதாக தெரியும். நீங்கள் ஆசைப்படுறது சின்னதாக தெரியும். நீங்கள் பெருசாக யோசிச்சிங்கன்னா சின்னதாக நமக்கு ஆசைப்படுறது சின்னதாக தெரியும். ஆனால் நீங்கள் பெருசாக யோசிச்சுனா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு இங்கே வர முடியும். நீங்கள் ஏன்னா நம்ம இதுக்கு போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு சின்ன சாண்ட்ரோ காரிங்களா, BMW கார் வாங்கினா ஆசைப்படுங்க. ஏன்னா BMWக்காக உழைப்பீங்க. இல்லை சாண்ட்ரோவை போதும்னு வச்சா நம்ம அதை வாழ்க்கை அதோட போயிடும். இவர் டைம் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்க. ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருங்க. அதனால் எந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரே ஒரு தாரக மந்திரமாக இன்றைக்கி வரைக்கும் நான் எடுத்துகிட்ருக்கேன். நான் அதனால் நான் என்ன அனுபவிச்சனோ, என்ன பலன் அனுபவிச்சனோ அதை உங்கள்கிட்டக்காக சொல்கிறேன். நான் எந்த பிரச்சனை வந்தாலும் சாதாரணமாக எடுத்துங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். பேச வாய்ப்பு தான். நன்றி வணக்கம். சிவபிரகாசம் சார் வந்து BSc LLB, அதாவது ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய பேச்சு வந்து உண்மையிலே இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம கேட்டுட்டு இருக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா நம்ம அந்த ஒரு சீட்டில் எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ட்ரெயினுக்கெலாம் வெளியூர் போகிறதுக்கு டிக்கெட்லாம் நிறைய புக் பண்ணியிருக்காங்க. அந்த வேண்டுகோளை ஏற்று தான் மன்னிக்கணும் சார். இருந்தாலும் உங்களுடைய உரை வந்து அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம முன்னாடியே பேச வச்சிருவோம் உங்களை. நன்றிங்க. அடுத்தபடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் கே ராஜாராம் அவர்கள், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரிட்டையர்ட் அவர்களை ஒரு நிமிடத்தில் சுருக்கமாக நிறைவாக பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ள என்னை அழைத்த இந்த விழா குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, இங்கு இந்த விழாவில் விருது பெற வந்திருக்கின்ற நண்பர்களே, அவர்தம் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். சார் சொன்னாங்க 1 நிமிஷத்தில் முடிச்சிடணும், இல்லை நான் 1/2 நிமிஷத்தில் கூட முடிச்சிடறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் 8 கோடி பேர் இருக்காங்க உத்தேசமாக. அதே மாதிரி சென்னையில் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க. இவ்வளோ பேரில் நீங்கள் இத்தனை பேர் தான் விருது வாங்குறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ முக்கியமானவங்க, இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க, ஏதோ ஒரு நல்ல காரியம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. ஆக இந்த விருது உங்களுக்கு வழங்கப்படுவதனால் நீங்கள் பேர் பெறுகிறீர்கள். இந்த விருதை பெற்ற பிறகு இந்த விருதுக்கு உங்களால் பெருமை வர வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த பட்டம் கிடைச்சது அப்படிங்கிறது, இப்போ கௌரவ டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. அந்த கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கிடலாம், அது உங்களோட சேவைக்காக கொடுக்குறாங்க, நீங்கள் செஞ்ச ஒரு சிறந்த பணிக்காக கொடுக்குறாங்க. ஆனால் இவருக்கு கொடுத்ததுக்கு அந்த பட்டத்துக்கு பெருமை வரணும், அந்த மாதிரி நடந்துக்கணும். அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் சமுதாயத்துக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க, நானும் அதே தான் சொல்கிறேன். ஆனால் ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. நம்ம நாட்டில் இருக்கிறது எல்லாம் ஏழைகள் தான் அதிகமாக. நம்மளை மாதிரி ஓரளவு வசதியானவங்க, ஏதோ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் அதை விட அதிகமாக பாதிக்கப்பட்டு ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் படிக்க வசதி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் நிறைய ஏழைங்க இருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, அரசியலுக்கு வராங்க. அரசியல் பேசுகிறத நான் பேச விரும்பலை. ஆனாலும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க. அவர் சினிமாவில் நடித்தார், ஆனால் அதே மாதிரி வாழ்க்கையிலும் நல்லவராக இருந்தார். ஏழைகள் மேலே கருணை கொண்டு இருந்தார். அந்த ஏழைகள் மேலே அவர் அன்பும் பாசமும் கொண்டு வந்தனால தான் அவருக்கு இன்றைக்கும் பேர் இருக்குது. அவரை மாதிரி நடிகராக இருந்த யாரும் திருப்பி இது வரைக்கும் வர முடியல. இன்றைக்கி வரைக்கும், நாளைக்கு வரலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஏழைகள் மேலே அவருக்கு இருந்த அன்பு, அந்த பாசம், அதை வந்து நிச்சயம் நீங்கள் ஏழைகள் மேலே வைங்க. நிச்சயமாக ஒரு ஏழைக்கு ஒரு உதவி டெய்லி செய்யுங்க. ஒரு நாள் காலையில் எழுதுக்கையில் பெட்டை விட்டு எந்திரிக்கையில் இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்லது யாருக்காவது செய்யணும் அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி இரவில் பெட்டில் படுக்க போகையில் இன்றைக்கி என்ன உதவி செஞ்சோம், யாருக்கு என்ன உதவி செஞ்சோம், எந்த உதவியாக வேணா இருக்கலாம். அது ஏழைகளுக்கு தான் செய்யணுங்கிறதில்லை. ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு செஞ்சால் அது வந்து நமக்கு வந்து ஒரு திருப்தியை அதிகமாக கொடுக்கும். யாருக்குனாலும் உதவி செய்யுங்க, நிச்சயமாக ஒரு உதவி செய்யுங்க. நேற்று என்ன உதவி செஞ்சோம் அதோட ஒரு நல்ல உதவி இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு நினைங்க. நிச்சயம் அது மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த விருதை வாங்கினதுக்கப்புறம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கலாம், உங்கள் துறையில் நீங்கள் சிறந்தவங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த விருது வாங்கினதுக்கப்புறம் இன்னும் 1 மடங்கு அதை பாடு நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்துக்கு, ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இறுதியாக சிறப்பு சொற்பொழிவாற்ற வருமாறு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் திரு சி ராம்மோகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியிலே அமைப்பு செயலாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. அருமைக்கும் பெருமைக்கும் உரிய இந்த நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமியின் தலைவர் பெருமைக்குரிய அண்ணாமலை அவர்களே, அவர்களை ஏன் நான் பெருமைக்குரிய அண்ணாமலை என்று கூறினேன் என்றால், வாழ்விலே எல்லா மனிதர்களுக்கும், நான் கண்ட மனிதர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏக்கம், மிகப்பெரிய ஆசை என்பது நாற்காலியிலே, மேடையிலே, நடுவிலே அமர்வது. ஆனால்
இத்துணை பெரிய பின்புலம் உள்ள அமைப்புகளை வைத்து இத்தனை பெரிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணாமலை இந்த நாற்காலியிலே உட்காரவில்லை என்பதை நான் முதலிலே இருந்து நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் வேண்டும், ஒரு பெரிய மனது வேண்டும். அவருக்கு எனது மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவிலே எனக்கு முன்னர் விழாவின் ஆரம்பமாக பேசிய டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் ஒரு மாமனிதர் இங்கே வருகிற போது அவரை மிகவும் நெருக்கமான மனிதராயிற்று, எங்கேயோ பார்த்தது மாதிரி எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது தான் நண்பர் அமீர்கான் அவர்கள் அவர்களது பெருமையை கூறினார்கள். இன்று ஒரு ஒப்பற்ற மனிதரோடு மேடையிலே அமர்ந்த பெருமை எனக்கு இருக்கிறது. அமீர்கான் அவர்கள் பேசுகிற போது என்னை நீண்ட ஆண்டுகளான உறவுகளுக்கு சொந்தமானவர் என்பதைப் போல அறிமுகப்படுத்தினார். எனக்கு 34 ஆண்டுகளுக்கு முன்னர் 26 வயது. அப்போது அமீர்கானுக்கு 21 வயது. நான் நெல்லை மாவட்டத்தின் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது அவர் தமிழக மாணவர் காங்கிரஸின் மாநில செயலாளராக பொறுப்பேற்றார். நெருப்பாற்றில் நீந்தி வந்தோம் என்றால் அது நானும் அமீர்கானுமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், இங்கே இருக்கின்றவர்கள் 70 விழுக்காடு இளைஞர்கள் இருப்பதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த சமூகம் உங்களுக்கு என்ன சொல்லித்தரும், இந்த சமூகம் இளைஞர்களை எப்படி பார்க்கிறது என்பதை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் பின்னர் கூறுகிறேன். அதற்கு முன்னதாக இந்த மேடையிலே இருக்கின்ற வாசுதேவன் அவர்களை பற்றி கூறுகிற போது ஏறத்தாழ 600 பேருக்கு மேல் சிறு தொழில் செய்து கொடுத்து வாழ வைத்த பெருமைக்குரியவர் என்று கூறினார்கள். அவரும் நெருப்பாற்றில் நீந்தாவிட்டாலும் போராடி இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் பேசுகிற போது நான் புரிந்து கொண்டேன். நான் வாழ்விலே நீ மதிக்கிற ஒரே மனிதனை பற்றி கூறு, அவர் பெயரை கூறு என்றால், ஒரு மனிதன் யாரை போன்று வாழ வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவரைத்தான் கூறுவார். அப்படி என்னிடம் கேட்டால் நான் கூறுகிற மனிதர் கம்யூனிசத்தின் உயர்ந்த தலைவர் பெரியவர் நல்லகண்ணு அவர்களைத்தான் நான் கூறுவேன். அவருடைய மருமகன் என்ற ஒரு பெருமைக்குரிய இருளப்பன் அவர்களை இங்கே சந்தித்ததிலே நான் மிகப்பெரிய பெருமை அடைகின்றேன். என்னை இங்கே அழைத்து வந்து பேசுவதற்கு காரணமாக இருந்தவர், நான் சென்னைக்கு வந்து 8 மாதம் தான் ஆச்சு. செங்கோட்டை பகுதியிலே அரசியல் நடத்தி நெல்லை மாவட்டத்திலே பொது வாழ்விலே ஒரு காந்தியவாதியாக என்னுடைய பயணத்தை தொடங்கி இன்று சென்னையிலே நான் தமிழக காங்கிரஸின் அமைப்பு செயலாளராக தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களோடு இணைந்து செயல்படுகிற பாக்கியம் பெற்ற காரணத்தினால் இங்கு வந்து நான் தேடி கண்டுபிடித்த முதல் முத்து எனது அருமை நண்பர் ஆனந்த் அவர்கள்தான் என்னை இந்த மேடைக்கு அழைத்து வந்தவர்கள். மிகப்பெரிய கெட்டிக்காரர்களையும் மிக நல்ல மனிதர்களையும் ஒன்றாக பார்த்தால் நான் கெட்டிக்காரர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, நல்லவர்களை மட்டுமே ஏற்றுக்கொள்வேன். அப்படி ஒரு மனப்பாங்கை நான் வளர்த்து கொண்டேன். இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சமூகம் உங்களுடைய நல்ல பழக்கங்களை பாராட்டும் என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம், ஆனால் அதை எதிர்பார்க்க தேவையில்லை. சமூகம் உங்களை அப்படியெல்லாம் செய்யாது. எப்போதெல்லாம் உங்களை மட்டம் தட்ட காத்திருக்குமோ, எப்போதெல்லாம் உங்களை இதற்கு மேல் வளரக்கூடாது என்பதை தடை செய்வதற்காக சமூகத்தில் உள்ள ஏராளமான மக்கள் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு கொள்கை என்பது என்னவென்றால், நீங்கள் நீங்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகிலே கடினமான ஒன்று என்பது நாம வாழ்வது மட்டும்தான். கண்ணு முன்னால் நம்ம இதில் வளர்ந்துக்கிட்டு போவாங்க. மிகப்பெரிய அயோக்கியனாக இருப்பான், அவன் வந்து மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுவான். அவனுடைய வளர்ச்சி நம்மை அதிர வைக்கும். அசர வேண்டாம். நீங்கள் உண்மை மட்டுமே வெல்லும், அல்டிமேட் என்று கூறுவார்களே வாழ்விலே, நியாயம் மட்டுமே ஜெயிக்கும் என்பதிலே நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ண வேண்டாம். உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. கண்ணு முன்னால் நின்று ஆடும் அவங்க வளர்ந்த வளர்ச்சி, அவங்க போகிற உயரம், நாம் பின்தங்கி விட்டோமா என்ற கேள்வியை உங்களிடத்திலே எழுப்பும். அது உண்மை அல்ல. உண்மையாக நீங்கள் இருந்து கல்வியோட உண்மையான வெற்றி
வாழ்க்கையோட உண்மையான வெற்றி என்பது நீங்கள் படித்த படிப்பில் மட்டுமல்ல, எப்படி ஒழுக்கமான வாழ்க்கை வாழுதோம் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய உயர்வு என்பது தீர்மானம். அதுதான் உண்மை. எந்த கோணத்திலையும் நீங்கள் உண்மையையும் உழைப்பையும் விட்டு கொடுக்காமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நீங்களாக இருக்குது. நம்ம கண்ணு முன்னால் உள்ள ஒரு தவறான மனிதன் ஜெயிக்கிற போது நம்ம அவனை மாதிரி செய்யலாமான்னு நமக்கு தோணும். ஆனால் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை மட்டுமே ஜெயிக்கும். நீங்களாகவே இருக்க வேண்டும் என்ற ஒரே வேண்டுகோளை மட்டும் இந்த மேடையில் நான் வைக்கின்றேன். எனக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்வான நாள். காரணம் என்னென்னா, மேடையில் ஆளே இல்லாமல் ஒரு இன்விடேஷனில் போட்ட எல்லாரும் கலந்துக்கிட்ட ஒரு விழாங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த முதல் விழா இதுதான். வந்திருந்த எல்லாரும் வந்திருந்தாங்க. மேடையில் பூமாலைக்கும் பொன்னாடைகளுக்கும் இடிதடி இல்லாமல் அடிபடி இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாக சுத்தமான மேடையாக நான் பார்த்த மேடை இந்த மேடை தான். நான் ரொம்ப ரசித்து பார்த்தாத எல்லோருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன். இன்றைக்கி எனக்கு இவருடைய அவங்க அப்பா ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி ஆரம்பித்து 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று கூறுகிற போது நான் உண்மையிலேயே அதிர்ந்து போனேன். நண்பர் அமீர்கான் அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இங்கே வந்திருக்க எல்லாரும் இன்டலெக்சுவல்ஸ், இருக்கிற எல்லோரும் ஒழுக்கமாக உயர்ந்தவர்கள். வாழ்விலே இளம் வயதிலேயே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகளுக்கு சொந்தக்காரராக நீங்கள் மாறி இருக்கின்றீர்கள். மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கெல்லாம் உண்டு. சோர்வில்லாமல் நீதியின் பக்கம் நின்று நீங்கள் மிகச்சிறப்பாக உழைக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். உங்களோடு அமர்ந்திருக்கின்ற 2 மணி நேரம் வாழ்க்கையின் பெருமைக்குரிய நேரமாக கருதுகின்றேன். எல்லோரும் வாழ்க, வெற்றியோடு வாழ வேண்டும், நேர்மையுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறி முடிக்கின்றேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். அடுத்தபடியாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அற்புதமான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. விருது பெறுகின்றவர் டாக்டர் வி லக்ஷ்மி அவர்கள். டாக்டர் வி லக்ஷ்மி, MBBS, DNB, பீடியாட்ரிக்ஸ். மேடம் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிகரம் விருதுகள் தற்பொழுது பெறுகின்றார்கள். டாக்டர் வி லக்ஷ்மி அவர்கள், அவரை தொடர்ந்து திரு ஜி ஞானசெல்வன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு ஜி ஞானசெல்வன் அவர்கள், பார்ட்னர், ஷாலோம் பவர் சர்வீசஸ், திருநெல்வேலி. அடுத்தபடியாக திரு ஆர் மாரியப்பன் அவர்கள், புரொப்ரேட்டர், மார்க் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி. அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தற்பொழுது திரு மாரியப்பன் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக இன்ஜினியர் எஸ் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்ஜினியர் எஸ் மணிகண்டன் அவர்கள், ஸ்ரீ பில்டர்ஸ், திருநெல்வேலி. சார் நீங்கள் அப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க. அடுத்தபடியாக இன்ஜினியர் எஸ் மணிகண்டன் அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து டாக்டர் MT திரிவேணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் MT திரிவேணி அவர்கள் MBBS, MS, STN ஃபேமிலி கேர் ஹாஸ்பிட்டல், சென்னை. அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக டாக்டர் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து டாக்டர் என் பொன்னுசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மித்ரா பெட்ஸ் கிளினிக், சென்னை. டாக்டர் என் பொன்னுசாமி அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக திரு எல் ஜேசுதாஸ், திரு எஸ் சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு எல் ஜேசுதாஸ் அவர்கள், திரு எஸ் சுப்பிரமணியன் அவர்கள்,
ஃப்ளெக்சுரா லைஃப் சயின்சஸ் கோவை. மேடையிலே சிகரம் விருதுகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது டாக்டர் என் பொன்னுசாமி அவர்கள் விருது பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து திரு எல் ஜேசுதாஸ், திரு எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து திரு டி கைலாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு டி கைலாஷ் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் டி கே ஸ்மார்ட் சோலார் காஞ்சிபுரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு டி கைலாஷ் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு எஸ் சுரேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு எஸ் சுரேஷ்குமார், மேனேஜிங் பார்ட்னர், பீட்டில் இன்ஜினியரிங் கம்பெனி, சென்னை. அடுத்தபடியாக திரு எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் அவரை தொடர்ந்து திரு வி பெரியசாமி அவர்கள், எஸ்எஸ் பில்டர்ஸ், சென்னை. தற்பொழுது மேடையிலே சுரேஷ்குமார் அவர்கள். அடுத்து வருபவர் திரு வி பெரியசாமி அவர்கள், எஸ்எஸ் பில்டர்ஸ், சென்னை. மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஜாசிக் பில்டர்ஸ் அண்ட் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், மானூர், திருநெல்வேலி. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஜெபசிங் அவர்கள். அடுத்து திரு கே பன்னீர்செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு கே பன்னீர்செல்வம், ப்ரொப்ரேட்டர், ஸ்ரீ சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன், சென்னை. அடுத்தபடியாக மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு கே பன்னீர்செல்வம் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு எஸ் வி குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு எஸ் வி குமார் அவர்கள் DFA PhD in Indus Design, Sri Varagi Arsika School of Fine Arts, Chennai. திரு எஸ் வி குமார் அவர்கள் தற்பொழுது மேடையிலே. அடுத்தபடியாக திரு டி தமிழழகு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர், ஸ்ரீ பிரக்ஷா கன்ஸ்ட்ரக்ஷன், ஓசூர். தமிழழகு அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து திரு இன்ஜினியர் கே ஓம்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். KS கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், புதுக்கோட்டை. திரு ஓம்ராஜ் அவர்கள். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பொறியாளர் கே ஓம்ராஜ் அவர்கள். சார், ஒரு வார்த்தை முடிச்சிட்டேன். ஓகே. அடுத்தபடியாக திரு எஸ் முரளிதரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு எஸ் முரளிதரன் அவர்கள், சில் வேவ்ஸ் ஏர்கான்ஸ், தாஞ்சூர். அனைவர் அடுத்தபடியாக இன்ஜினியர் கே முகமது ஷெரீப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மினா பில்டர்ஸ்,
திருவாரூர். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு முகமது ஷெரீப் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு டி ஸ்டீஃபன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். குவாலிட்டி ஹோம் பில்டர்ஸ், புதுச்சேரி. அடுத்தபடியாக ஸ்டீஃபன் அவர்கள். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு டி ஸ்டீஃபன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து திரு வி கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்டல் வாட்டர் டெக் சிஸ்டம்ஸ், திண்டுக்கல். அடுத்தபடியாக கண்ணன் அவர்கள். அடுத்தபடியாக திரு இன்ஜினியர் எம் ராஜேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அமிர்தம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கன்சல்டன்ட், விழுப்புரம். திரு எம் ராஜேஷ்குமார் அவர்கள். அமிர்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக விருது பெறுகின்றவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து டாக்டர் திவ்யா சேதுராமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திவ்யா சேதுராமன் அவர்கள் எம்டிஎஸ் கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி, டாக்டர் டீஸ் டென்டிஸ்ட்ரி, சென்னை. தற்பொழுது மேடையிலே டாக்டர் திவ்யா அவர்கள். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புங்கள். அடுத்தபடியாக டாக்டர் பி பூர்ணிமா அவர்கள், கேஎஸ் ஹோமியோ கிளினிக், சென்னை. டாக்டர் பூர்ணிமா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக சிகரம் விருது பெறுகின்றவர் திரு ஆர் ராம்குமார் அவர்கள், பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சென்னை. திரு ஆர் ராம்குமார் அவர்கள், பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சென்னை. அடுத்தபடியாக திரு இன்ஜினியர் டி ஜாவித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஜேடி பிளான் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், செய்யார். தற்பொழுது டி ஜாவித் அவர்கள் மேடையிலே. அடுத்தபடியாக திருமதி சத்திய மீனா மகேந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பிரின்சிபல் ஆர்கிடெக்ட், ப்ரொப்ரேட்டர், எம்எஸ் சீட் ஆர்கிடெக்சர், சென்னை. தற்பொழுது மேடையிலே திருமதி சத்திய மீனா அவர்கள். அடுத்தபடியாக டாக்டர் ரஷிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ரஷிதா ஆரி சந்திரன் அவர்கள், ஆஷா ஆயுர்வேதா கிளினிக் அண்ட் தெரப்பி சென்டர், சென்னை. அடுத்தபடியாக டாக்டர் ரஷிதா அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக திரு எஸ் சம்பத்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சம்பத்குமார் அவர்கள், ஆசீர்வாத் ஹோமியோ பார்மசி, சென்னை. அவரை தொடர்ந்து டாக்டர் ஃபர்சானா ரோஷன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆயுர் மெண்ட் ஆயுர்வேதா கிளினிக் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர், சென்னை. அடுத்தபடியாக டாக்டர் ஃபர்சானா அவர்கள். அவரை தொடர்ந்து திரு தாகூர் ராமசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு தாகூர் ராமசாமி, திருமதி எம் ஷெண்பகம் அவர்கள், ஹேண்ட்ஸ் பிரிண்டர் டெக்னாலஜி, சென்னை. அடுத்தபடியாக மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் தாகூர் ராமசாமி, திருமதி எம் ஷெண்பகம் அவர்கள்.
அடுத்தபடியாக திருமதி சுபா ரவிக்குமார் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர், சிஎன் கன்ஸ்ட்ரக்ஷன், சென்னை. அடுத்தபடியாக திருமதி சுபா ரவிக்குமார் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து திரு பி மணி அவர்கள், மணி இன்ஜினியரிங் சர்வீசஸ், சென்னை. அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிகரம் விருதுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு பி மணி அவர்கள். அவரை தொடர்ந்து ப்ரொஃபசர் டாக்டர் வி ரத்னா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ பதஞ்சலி அக்குபஞ்சர் சென்டர், சென்னை. தற்பொழுது மேடையிலே ப்ரொஃபசர் டாக்டர் வி ரத்னா அவர்கள். அவரை தொடர்ந்து அவர்களை தொடர்ந்து பொறியாளர் பி ராதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிஆர் டிசைன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வெல்லூர். திருமதி ராதா அவர்கள் எம்இ எம்ஐஇ பிஹெச்டி, பிஆர் டிசைன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வெல்லூர். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருப்பவர்கள் திரு எஸ் பிரபாகரன் அவர்கள். திரு பிரபாகரன் அவர்கள் வரல அப்படின்னு நினைக்கிறோம். பிரபாகரன் அவர்கள் வரல. லாக்ஸ் பிசியோதெரபி அண்ட் பெயின் ரிலீஃப் சென்டர், சென்னை. டாக்டர் இ லக்ஷ்மி அவர்கள். அடுத்தபடியாக திரு எம் கிருஷ்ணகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்டார் ஐடியல் கன்ஸ்ட்ரக்ஷன், சென்னை. கிருஷ்ணகுமார் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு கிருஷ்ணகுமார் அவர்கள். திருமதி அபி பார்வதி, ஃபவுண்டர், தமிழன் சோஷியல் மீடியா. அடுத்தபடியாக திருமதி அசோக் தேவி, யூடியூபர். மேடையிலே அசோக் தேவி அவர்கள். அவரை தொடர்ந்து திரு வி சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு வி சங்கர், ஆக்டர். அடுத்தபடியாக திரு சவுந்தரராஜன் அவர்கள், பிஜிடெக்ஸ் ட்ரெய்னர். சங்கர் வந்துட்டாங்களா? வரல, சங்கர் வரல. அடுத்து திரு சவுந்தரராஜன் அவர்கள். சவுந்தரராஜன் வந்துட்டு இருக்காரு, வரல. சவுந்தரராஜன் வரல சார். அடுத்து திரு சுரேஷ் அவர்கள்.
அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு செய்கின்ற மிகச் சிறப்பான ஒரு தருணம் இது. முதலாவதாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் திரு சி ராம்மோகன் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அமைப்பு செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார் கிருஷ்ணகுமார் சார் கொஞ்சம் மேடைக்கு வாங்க சார். கிரைஸ்ட் ஸ்டார் கிருஷ்ணகுமார் சார் வாங்க மேடைக்கு வாங்க. கிருஷ்ணகுமார் சார் தற்பொழுது விருது பெறுகிறார். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக டாக்டர் கே ராஜாராம் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அனைவரின் உற்சாக கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக ப்ரொஃபசர் டாக்டர் என் வாசுதேவன் அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக சேவா பாலம் திரு எம் இருளப்பன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக திரு பி சிவபிரகாசம் அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. இல்லை உட்காருங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்தபடியாக திரு ஆனந்த் ஆறுமுகம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக திருமதி ரம்யா அவர்கள் கலைமகள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளி. அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக அருமை அண்ணன் டாக்டர் ஏ அமீர்கான் அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக திரு பரசுராமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆர்எம் போர்வெல் சர்வீஸ் திரு பரசுராமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே இந்த அருமையான நிகழ்ச்சியினை தொகுத்து மிக சிறப்பாக வழங்கி இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. முதலாவதாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் டாக்டர் ஏ அமீர்கான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு சி ராம்மோகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக டாக்டர் கே ராஜாராம் அவர்களுக்கு நன்றி. ப்ரொஃபசர் டாக்டர் என் வாசுதேவன் அவர்களுக்கு நன்றி. திரு எம் இருளப்பன் அவர்களுக்கு நன்றி. திரு பி
சிவபிரகாசம் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ப்ரொஃபஸர் டாக்டர் வி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக திரு ஆனந்த் ஆறுமுகம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நல்ல முறையில் வந்து நமக்கு ஒலி அமைத்து தந்த நம்முடைய இங்கே சவுண்ட்லாம் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த அருமை சகோதரருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர் அண்ணாமலை அவர்களுக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைவு விழாவில் என்னை பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாய்ப்பை வந்து நான் கேட்டு பெறுகிறேன். எப்போவுமே வாய்ப்பை கேட்டு பெறணுங்கிறது முன்னாடி பேசும்போது நான் பேசணும்னு நினச்சேன், பட் பேச முடியலை. உண்மையிலே வந்து நம்ம எல்லா மாவட்டத்துலேருந்து ஒருங்கிணைச்சு இன்றைக்கி நான் இந்த விழாவிற்கு வந்து நம்ம எல்லோரும் ஒருங்கிணைச்சு நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நமக்கு சிறப்பு செய்த ஒரு அவார்டு கொடுத்த இந்த NIC அகாடமிக்கு ஒரு மிகப்பெரிய நீங்கள் ஒரு நல்ல கரகோஷத்தை கொடுங்க. ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுடைய அனைவரும் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. நான் இன்னும் நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக அனைவரும் எழுந்து நிற்போம், இணைந்து நிற்போம், இதோ நம்முடைய நாட்டுப்பண். அனைவரும் சேர்ந்து பாடலாம். ஜனகண மன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப் சிந்த் குஜராத் மராठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி.